கோயம்புத்தூர் ஈசா யோகா மையம் மாதிரி கர்நாடகாலையுமே வந்து ஒரு ஈசா ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ கோயம்புத்தூருக்கு அடுத்து அதே ஓனர் கட்டினது தான். ஸோ இது பட் அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் நந்தி சிலைலாம் வந்து பார்க்க முடியாது. பட் இங்கே வந்து சிலைக்கு ஆப்போசிட்லேயே ஒரு நந்தி சிலை இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அந்த சிவனோட சூலாயுதம் சம்திங் அதை சொல்லுவாங்க. அது எங்கள் ஊரில் சூலாயுதம் சொல்லுவாங்க. மேபி அதோட பேர் சரியாக எனக்கு தெரியல. பட் அதுவுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் கேஎஸ்ஆர் மெஜஸ்டிக் வந்தீங்கன்னா அங்கேருந்து பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் போகலாம். இல்லை வந்து மேக்ஸிமம் சவுத் சைட்லேருந்து வர எல்லா ட்ரெயினுமே வந்து எஸ்எம்பிடி தான் போகும். ஸோ நீங்கள் எஸ்எம்பிடி ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக மெஜஸ்டிக் பஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு 24 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பட் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நான் வந்து டைம் பார்த்தீங்கன்னா காலைல 9:30 மணிக்கு. ஸோ அங்கேருந்து எனக்கு மெஜஸ்டிக் போகிறதுக்கே 11:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இந்த மெஜஸ்டிக் போகிறதுக்குள்ளே நம்ம வந்து பெங்களூர் டிராஃபிக் நம்மளை வந்து கடுப்பாக்கி எடுத்துரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்எம்பிடிலேருந்து நான் வந்து இந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது 9:30 மணி. நாங்கள் வந்து சிக்பல்லாப்பூர் ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து மணி 6 ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கூட நாங்கள் வந்து நிறைய இடத்துல நின்னோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டினியூவாக போகிற மாதிரி இருந்தாலுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 hours ஆயிரும். அவ்வளோ டைம் ஆகும்போது ஏன்னா வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் டைம் டிலே தான் ஆகும். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து கேப் புக் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப செலவாகும். பட் இதில் போகும்போது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கேஎஸ்ஆர் மெஜஸ்டிக் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து பிஎம்டிசி பஸ்ஸில் வந்து உங்களால் கன்டினியூ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கேஎஸ்ஆர்டிசி, அதாவது பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து டெர்மினல் 3 போனால் தான் சிக்பல்லாபுரா அப்படிங்கிற ஊருக்கு டேரெக்டாக வந்து பஸ் இருக்குது. ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 85 ரூபா வந்து ஃபேர் வாங்குறாங்க, ஒரு ஆளுக்கு 85 ரூபா. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து மெஜஸ்டிக்கில் இருந்து, அதாவது கேஎஸ்ஆர்டிசி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் சிக்பல்லாபூருக்கு டேரெக்டாக போயிடலாம். ஸோ அங்கே ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போகிற டைமிங்கை பொறுத்து இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2 மணிக்கு தான் வந்து ஏறணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஜர்னியே ஒரு 5:30 மணி ஆச்சு நாங்கள் வந்து சிக்பல்லாபூர் பஸ் ஸ்டேஷன் ரீச் ஆவா. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஈசா யோகா மையம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அங்கேருந்து பஸ் இருக்குது, பட் வந்து டைமிங் தான் பஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா நீங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் கனெக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களால் வந்து அந்த லைட்டிங் ஷோ வந்து மிஸ் பண்ண மாதிரி ஆயிரும். ஏன்னா வந்து ஏழைகளுக்கு லைட்டிங் ஷோ போடுவாங்க. ನೋಡಿದಿಲ್ಲ ಪಾಕ್ರಿಯಾಂಗ ಅರ್ಥಮ ಕಂಡಕ್ಟರ್ உள்ளதா இருக்காரு. போகல்வாவா? ஸோ அதனால் அங்கேருந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து ஆட்டோவில் 50 ரூபா கேட்காங்க. ஸோ 50 ரூபா கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை ஈசா மையம் பாஸில் இறக்கி விட்ருவாங்க. ஒரு ரிவர்ஸ் வரப்பட்டார். எப்படி வந்து வழி இருக்கான்னு பாடுறா. நீ ஒம்பது அப்படி போகிற தெரியல ப்ரோ. சம் ஃபீ வாங்குறாங்க பஸ். அங்கேயும் அங்கே பார்க்கிங் 20 ரூபா கேட்பாங்களா? 2 வீலருக்கு 20 ரூபா சம்திங் கேட்பாங்க. இங்கே எப்படின்னு தெரில. அது வேணுமோ இதை மட்டும் பார்க்கிங் தான். பார்க்கிங் ஆனால் ஃபாஸ்டாக் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி? இல்லை ஃபாஸ்டாக்ன்றது இது இந்த பார்க் ப்ளஸ்ன்னு ஒரு இருக்குது. ஃபாஸ்டாக் இது வந்து எல்லா விதமான அப்பார்ட்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியா? பார்க் ப்ளஸ் அப்படின்ட்டு அப்பார்ட்மெண்ட்ஸு, மால்லாம் நீங்கள் என்ட்ரி ஃபீ பே பண்ணுறீங்கள, அதுக்கு பதில் இந்த பார்க் ப்ளஸ் இருந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து டிடெக்ட் ஆயிரும். ஆல் இன் ஒன். அதுவும் இல்லாமல் இதில் நீ பெட்ரோலும் போட்டேன்னா உனக்கு ஏதோ பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஈசா யோகா மையம் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வந்து வெளியே செருப்புலாம் கலத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா சிவனோட பெரிய சிலை பார்ப்பீங்க. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து லைட்டிங் ஷோ இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா வந்து கோயம்புத்தூரில் வந்து அவ்வளோவா வந்து கூலாக இருக்காது. பட் வந்து பெங்களூர் வந்து பயங்கரமாக கூடும். ஸோ நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஸ்வெட்ரு, ஹூடிஸ், இந்த ஹெட் கேப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போட்டு போகிறது நல்லது. ஏன்னா கிளைமேட்டிக் சேஞ்செல்லாம் வந்து பாடி அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால ஒன்ஸ் நீங்கள் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ நாங்கள் போன டைம்லாம் வந்து ஒரு 6:30 இருந்துச்சு. 6:30 to 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சுற்றி ஒரே இடத்துல இருந்து பார்த்துட்டு 7:15 தான் ஷோ ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு 7 மணி வாக்கில் வந்து அவர் அந்த சத்குரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெல்கம் நோட்ஸ் மாதிரி கொடுத்து கனடா இங்கிலீஷில் வெல்கம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ಅವನ ಈ ಅಮೂಲ್ಯ ಕೊಡುಗೆಯ ಸಂಕೇತವಾಗಿ 7:15 வந்து லைட்டிங் ஷோ ஆரம்பிச்சு 7:15 7:30 வரைக்கும் லைட்டிங் ஷோ இருக்கும். ஸோ இந்த லைட்டிங் ஷோவில் வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ 7:30க்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் சில பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சிலை சுற்றி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பார்த்துலாம் முடிச்சுட்டு 8 மணிக்கெலாம் முன்னக்கூட்டி நீங்கள் வந்து வெளியே வந்துடணும். ஏன்னா 8 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 8 மணிக்கு அப்புறமா வந்து நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா அங்கேருந்து பஸ் வரதுமே கஷ்டம். ஸோ 8 மணிக்கு முன்னக்கூட்டி வந்தீங்கன்னா தான் திரும்ப வந்து ஆட்டோ ஏறி அங்கேருந்து திரும்ப வந்து சிக்பல்லாபூர் பஸ் ஸ்டேஷன் வந்து ஸோ சிக்பல்லாபூர் பஸ் ஸ்டேஷனுக்கு திரும்ப ஒரு 50 ரூபா கட்டினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் திரும்ப அங்கே வரணும். ஸோ சிக்பல்லாபூர் பஸ் ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து நைட்டு அன்டைம் ஆயிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட் பஸ் முடிஞ்ச அளவுக்கு எந்த பஸ் இருக்கோ அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 11 மணி சம்திங் வந்து ரீச் ஆயிடலாம்.